அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எஸ்எம்இ ஐபிஓ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மோனிகா அல்கோபவ் லிமிடெட். ஓகேங்களா. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் ரிவ்யூ, ஐபிஓ டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷனாலிட்டி, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக யாரெல்லாம் நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இருக்கிற எல்லா வீடியோஸும் என்ன பண்ணுங்கள், ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம சேலஞ்ச் ஒன்று எடுத்திருக்கோம். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் போயிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோனிகா அல்கோபவ் லிமிடெட் எஸ்எம்இ ஐபிஓ நம்ம வீடியோக்கு போவோம். நம்ம ஸோ எப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 இன்கார்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பிஸ்னஸ் அப்படின்றத நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சிருக்கணும் எந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் கம்பெனிஸ் ரிலேட்டடான இருக்கிற கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த கம்பெனி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டு அண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் லக்ஸரி ஆல்கஹாலிக் பெவரேஜஸ். இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இல்லை, இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ வெளிநாட்டுகளிலிருந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குவாலிட்டியான அந்த ஆல்கஹால் கண்டென்ட் அந்த எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்குள்ள இவங்க என்ன பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா அண்ட் இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ், ஓகேங்களா, இந்தியா சார்ந்தா இருக்கிற சப்கான்டினென்ட்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வகையான டாப் லெவல் ப்ரீமியம் பிராண்ட்ஸ் இவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்ஸ், ஒயின்ஸ் அண்ட் லிக்கர்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் ரினோடு நேம் லைக் இந்த பேர்லாம் சொல்கிறாங்க. நமக்கு இந்த பேர்லாம் தெரியாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீ டோட்டலர், ஜோஸ் கோவ்ரோ அண்ட் புஷ்மில்ஸ் அண்ட் ஒன்ஜின் வோட்கா அப்படி. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக ஒரு கோட்டும் சொல்லியிருக்கிறேன், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டாப் பிராண்ட்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆப்ரேட்ஸ் அக்ராஸ் இந்தியா, நேபாள், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ். அதுதாங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, சப்கான்டினென்ட் இந்தியாவை சுற்றி இருக்கிற அந்த நாடுகளுக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 250 ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. இவங்க கிட்ட நல்ல விதமான லாஜிஸ்டிக்ஸ் கண்ட்ரோல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் டு டெலிவர் எக்ஸப்ஷனல். அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் இவங்க அதாவது என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க ரொம்பவே என்னன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்தியாவுக்குள்ள. ஓகேங்களா. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் March 31, ஓகேங்களா, 2025 என்னன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 191 ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் இவங்க டைரக்டா மோனிகா அந்த கம்பெனிஸ்ல இருக்காங்க. ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயர் இவங்க இந்தியாவுக்குள்ள ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயர் ஃபார் லிக்விட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்க லாங் ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் இவங்க என்னன்னா ரொம்ப நாளாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வருஷ கணக்கில் இவங்க நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோனிகா அப்படின்னும் போது உங்களுக்கு இப்போ என்ன ஞாபகம் வருது அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் கம்பெனி. நேற்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்துலேருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ என்ன உங்களுக்கு மைண்டில் வருதுன்றது ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐபிஓ ரிலேட்டட் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்ஸ்க்கு நம்ம போவோம். ஸோ ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 16 ஜூலை 18. ஸோ 16, 17, 18 3 நாள் இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா பெர் ஷேர்னு கொடுக்குறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 271 ரூபாயிலிருந்து 286 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும், ஒரு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கம்பெனி. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ஒரு லாட்டுக்கு 400 ஷேர் கொடுக்குறாங்க. சேல்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆஃபர் கம் சேல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எஸ்எம்இ ஐபிஓ பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான க்ரோஸில் தான் இருப்பாங்க. 153 கோடி அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டல் இஷ்யூ சைஸாக அவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க. அது பப்ளிக்கும் 153 கோடிகள் கொடுக்குறாங்க. ரிசர்வ் ஃபார் மார்க்கெட் மேக்கருக்கு 11 crore இவங்க கிட்டத்தட்ட 12 crore இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ லிஸ்டிங் அட் பிஎஸ்சியில் இவங்க என்ன பண்ணுறாங்க லிஸ்ட் ஆகுறாங்க, என்எஸ்சியில் கிடையாது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிறது 16-18 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீக், கம்மிங் வீக் இல்லாமல் அடுத்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஜூலை, ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து நமக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே 22ஆம் தேதி, ஜூலை 22ஆம் தேதி நமக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிடைச்சிருந்தா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து வந்துடும். கிடைக்கல அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து சொல்லியாச்சு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எப்போ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து என்னன்னா லிஸ்ட் ஆகுது. யூபிஐ மேண்டேட் நமக்கு நல்லாவே தெரியும். என்னைக்கு வந்து என்னன்னா 3வது நாள் அப்ளிகேஷன் வந்து பண்ணுறோம், அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள மேக்ஸிமம் நம்மளுடைய யூபிஐ மேண்டேட் வந்து கம்பல்சரி அப்டேட் பண்ணி ஆகணும். நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் ரைஸ் பண்ணிட்டு யூபிஐ மேண்டேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ நம்மளால் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்என்ஐ கேட்டகரி அண்ட் ஸ்மால் ஹெச்என்ஐ அண்ட் பிக் ஹெச்என்ஐ அப்படின்றது பிரிச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல் கேட்டகரி மினிமம் 2 லாட் உங்களால் வந்து என்ன பண்ணணும், ஓகேங்களா. ஸோ 2 லாட் தான் உங்களால் பண்ண முடியும். மேக்ஸிமம் நினைச்சாலும் உங்களால் வந்து பண்ண முடியாது. ஸோ 2 லாட் பார்த்தீங்கன்னா 800 ஷேர்ஸ் வரும். ஏன்னா ஒரு லாட்டுக்கு 400 ஷேர்ஸ், குறைஞ்சபட்சம் அவங்ககிட்ட 2,28,800 ரூபாய் அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி பார்த்தீங்கன்னா 3 லாட்லேருந்து 8 லாட் வரைக்கும் அவங்களால வந்து பண்ண முடியும். பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 9 லாட் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். ஸோ பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 10,29,600 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும், ஓகேங்களா. ஸோ நான் இத்தனை லாட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே, இருக்கிற அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் எனக்கு எவ்வளோ வந்து நான் ரீட்டைல் கேட்டகரியில் எனக்கு எவ்வளோ கேட்டகரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு வந்துட்டு 7%, QIB கேட்டகரிக்கு 46%, NII கேட்டகரிக்கு 13%, ரீட்டைல் கேட்டகரி ஸோ நம்மளாம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ரீட்டைல் கேட்டகரியில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ 32% வந்து கொடுக்குறாங்க. டோட்டல் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 100%. ஸோ இந்த கம்பெனியோட இண்டெக்ஸ் நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். நம்ம வந்துட்டு கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ROE 29.91%, ROCE 16.21% இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நல்லா இருக்குது. டெப்ட் பை ஈக்விட்டி கொஞ்சம் கடன் இருக்குது இவங்களுக்கு வந்துட்டு 1.81, லெஸ் தென் 1 இருந்தால் கொஞ்சம் நல்லது, 1.81 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா 24.07%. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 9.79%, எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 19.56%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு வந்து அதிகமாக இருக்காங்க, 4.94, ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025, ஸோ 3 வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அசட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 128 கோடி, 216 கோடி, 323 கோடி அசட் வந்து இவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 13 கோடி, 16 கோடி, 23 கோடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்னன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான், இவங்க வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி கிடையாது. ஸோ அதுவும் என்னன்னா பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக உங்களுக்கு வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நெட்ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா 17 கோடி, 58 கோடி, 96 கோடி, ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து டோட்டல் பாரோயிங் எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 72 கோடி அண்ட் 123 அண்ட் 174 கோடி வரைக்கும் இவங்க பாரோயிங் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இபிஎஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தா எர்னிங் பர் ஷேர் 6.08 இருந்துட்டு போஸ்ட் ஐபிஓ வந்துட்டு 4.48 வந்து மாறுது. பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 15.79 21.44. ப்ரீ ஐபிஓக்குலேருந்து போஸ்ட் ஐபிஓக்கு கொஞ்சம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஓவர் ப்ரைஸில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட் ஆகிறதுக்கு வராங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு நான் ஐபிஓ வாட்ச் படி நான் என்ன பண்ணியிருக்கேன், செக் பண்ணியிருக்கேன். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே ரன் ஆகலை, என்னன்னா நியூட்ரலாக தான் வந்து என்ன பண்ணியிருக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இது இன்னும் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 to 4 days இருக்குது. ஸோ அதனால் நியர்பையில் கூட ஓப்பன் ஆகலாம், ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் தமிழ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.